அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்புக்கு இன்று முற்றுகை பேரணி நடத்துவதாக இருந்தது. இந்த நிலையில் போராட்டமானது கைவிடப்பட்டிருக்கிறது என சொல்லியிருக்கிறார்கள். இந்த தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் நம்மோடு இருக்கிறார், PR பாண்டியன் இருக்கா, அவரிடம் கேட்கலாம். சார், இன்னைக்கு என்ன பேச்சுவார்த்தை நடந்தது, என்ன சொன்னாங்க? முதலில் போராட்டம் கைவிடப்படவில்லை, இன்றைய போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. 15 தினங்களுக்குள்ளாக பணம் பட்டுவாடா செய்யப்படும். நாளைக்குள்ளாக எந்தெந்த மாவட்டங்களில் எத்தனை விவசாயிகளுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்கிற பெயர் பட்டியலை தருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர்கிட்ட இதற்கான விவரப்பட்டியல் இல்லாததால் மிகப்பெரிய பாதிப்பும் ஏமாற்றமும் விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை எடுத்துரைத்திருக்கிறோம். எங்களுக்கு கொடுக்கிற அதே பட்டியல் மாவட்ட ஆட்சியர்களுக்கு வழங்கப்படும். மாவட்ட ஆட்சியர்கள் மூலமாக விவசாயிகளுக்கு தெரிவிக்கப்படும் என்கிற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அங்கே எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் 15 தினங்களுக்கு பணம் வழங்கப்பட உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்கிற முடிவை எடுத்தோம். அதனை தான் இவர் அறிவிப்பதற்காக அங்கிருந்து மேலாண்மை இயக்குனர் நமது தமிழ்நாடு நுகர்பொருள் ஆணையக் கழகத்தினுடைய பொது மேலாளர் வணிகத்தை அனுப்பி வைத்தார். அவரும் இங்கே விவசாயிகளோடு அழுத்தமான கேள்விக்கு இடையிலேயே அவரும் 15 தினங்களுக்குள்ளாக காலக்கெடு நிர்ணயித்திருக்கிறார். இந்த 15 தினங்களுக்குள்ளாக அந்த பணங்களை வழங்க வேண்டும். வழங்க மறுத்தால் முதலமைச்சர், அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் விவசாயிகள் ஈடுபடுவார்கள். வீடுகளிலும் கருப்பு கொடி ஏற்றி தங்களது எதிர்ப்பை பதிவு செய்வார்கள். தொடர்ந்து சட்ட போராட்டத்தை நடத்த இருக்கிறோம். விரைவில் வழக்கும் தொடர உள்ளோம். பணத்தை பெறுவதற்கான போராட்ட களத்தையும் தீவிரப்படுத்துவோம். முதலமைச்சர் நெல்லை உற்பத்தி செய்த விவசாயிகளை வைத்து நெல்லின் மீது சூதாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த சூதாட்டத்திற்கும் விவசாயிகளுடைய பாதிப்பிற்கும் முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும். டெல்டாக்காரர் என்று மேடைதோறும் முழங்குகிற முதலமைச்சர் டெல்டாவில் பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளோடு ஆறுதல் சொல்வதற்கு கூட, இந்த பணத்தை தமிழ்நாடு அரசு பெற்றுத்தரும் என்று சொல்வதற்கு கூட அவருக்கு மனமில்லை. மாறாக இந்த ஊழல் முறைகேடு செய்த தனது குடும்ப நண்பர் முனவருதீன் ஷேக் தாவூது அவரை காப்பாற்றுவதற்காக IAS அதிகாரிகள் எல்லாம் பந்தாடப்படுகிற நிலை ஏற்பட்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இது குறித்து முதலமைச்சர் உரிய விளக்கம் அளிக்க வேண்டும். ஐயா, இப்போ 800 கோடி ரூபாய் இதில் முறைகேடு செஞ்சிருக்காங்க விவசாயிகளை. இதன் எப்படி பார்க்குறீங்க? 800 கோடி ஊழல் முறைகேடுகளுக்கு முதலமைச்சரை துணை போகிறார். அவருடைய மௌனம் அதை உறுதிப்படுத்துகிறது. எனவே முதலமைச்சர் தான் அதற்கு விளக்கம் அளிக்க வேண்டும். நீங்கள் ஊடகங்கள் முதலமைச்சரிடம் கேட்க வேண்டும். இப்படி விவசாயிகள் பரிதவிக்கிறார்களே, விவசாயிகள் நெல்லை வைத்து சூதாடி இருக்கிறீர்கள் என்று கேவலமான வார்த்தைகள் வரையிலும் பதிவு செய்கிறார்களே, வாய் திறக்க மறுக்கிறீர்களே, உங்களுக்கு மனிதநேயம் இருக்கிறதா என்கிற கேள்வியை முதலமைச்சர் நீங்கள் நேரடியாக கேளுங்கள். எங்களால் அவரை சந்தித்து கேட்கிற நிலையில் நாங்கள் இல்லை. நாங்கள் படுபாதாளத்தில் இருக்கிறோம். அவர் இமயமலையின் உச்சியில் இருக்கிறார். எனவே அதிகார குவியலோடு இருக்கிறார். காவல்துறை பட்டாளங்களோடு அணிவகுக்கிறார். மக்களை பணம் கொடுத்து கூட்டு கை கொடுக்கிறார். எங்களுக்கு கொடுத்த நெல்லுக்கு பணம் கேட்டால் கொடுக்க மறுக்கிறார். அதற்கு ஆறுதல் சொல்லக்கூட அவர் முன்வராதது தான் மிகுந்த வேதனை அளிக்கிறது. தற்பொழுது இந்த நெல் கொள்முதல் விவகாரத்தில் 800 கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழுத்தில் PR பாண்டியன் தெரிவித்திருக்கிறார். அதே போல் இந்த உணவுத்துறை அமைச்சர் சகரபாணியும் இது தொடர்பாக எதுவும் பேசவில்லை எனவும் குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இந்த நிலையில் இவர்கள் பணத்தை பட்டோலா செய்யவில்லை என்றால் வருகின்ற 2ஆம் தேதி அன்று, அதாவது முதலமைச்சர், அமைச்சர், MLA அவர்கள் வீட்டு முன்பும் அதன் பிறகு தலைநகரங்களிலும் கருப்பு கொடி காட்டப்படும் எனவும் இந்த தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு தலைவர் சகரபாணி தெரிவித்துள்ளார். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதவியாளர் பிரதீப் உடன் செய்தியாளர் வினோத்.